ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். தாமரைக்கிழங்கு எப்படி நடவு செய்கிறதுங்கிறத நம்ம ஒரு வீடியோவாக போட்டோம். இப்போது பூத்து முடித்த கிழங்க எப்படி ரீபாட் பண்ணுறத பற்றி நம்ம பார்க்கலாம். இது மாதிரி கொட்டிடணும். நம்ம ரீபாட் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே தண்ணியை ட்ரை பண்ணிடணும். பாருங்கள் கிழங்கு எத்தனை வந்திருக்குன்னு. நம்ம ஒரு சின்ன கிழங்கு தான் வச்சோம். எத்தனை கிழங்கு நம்மளுக்கு கொடுத்துருக்குதுங்கிறத பற்றி பாருங்கள். பொறுமையாக கிழங்கு உடையாமல் பார்த்து பக்குவமாக எடுக்கணும். கிழங்கு இருக்கிற பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த வேரெல்லாம் நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். பொறுமையாக எடுக்கணும். இப்போ பாருங்கள் எத்தனை கிழங்கு நம்மளுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இதில் ஒரு சின்ன கிழங்கு தான் நம்ம வாங்கி வச்சோம். இது மாதிரி வேர் பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணும்போது பார்த்து பக்குவமாக கட் பண்ணுங்கள். வேறு புது தொளிர் கட் பண்ணிடக்கூடாது. பொறுமையாக எடுத்துக்கணும். இதையே ஒரு 2-3 கட் பண்ணிக்கலாம். துளிரை நம்ம கட் பண்ணிடக்கூடாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ கிழங்கு நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. மொத்தம் 7-8 கிழங்கு கிடச்சிருக்கு. இதுவுமே 2-3 கட் பண்ணிக்கலாம். நான் 2ஆகவே கட் பண்ணிக்கிறேன். எனக்கு 1-2 எடுத்துக்கிட்டு மித்ததெல்லாம் நான் சேல்ஸுக்கு போட்டுருவேன். இந்த கிழங்க ஒரு டப்பில் நல்ல தண்ணி ஊற்றிக்கிட்டு, கேன் வாட்டர் தான் ஊற்றணும், இல்லாட்டி ஆரோ ஊற்றலாம். ஊற்றிட்டு ஒரு வாரம் இதை அப்படியே தண்ணியிலே போட்டு வச்சிடணும். நல்ல வெயிலில். இதிலேருந்து புது வேர் வரும், இலைகளும் துளுத்துட்டு வரும். அதுக்கப்புறமா தான் நம்ம அதை எடுத்து ரீபாட் பண்ணணும். அது வரைக்கும் ஒரு வாரம் நம்ம தண்ணியிலே வச்சுருக்கலாம். இதெல்லாம் சேல்ஸுக்கு இருக்குது. வேணுங்கிறவங்க என் வாட்ஸ்அப்புக்கு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.